Hello aspirants, welcome to the session. இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி வந்து 5 வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல அப்படின்னா என்ன, வாய்ஸ்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ஃபாலோட் பை டென்சஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த 12 டென்சஸ்ல எல்லாத்தையும் உங்களால பாசிவா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன் கன்வெர்ட் பண்ண முடியாது, அந்த 4 டென்ஸ் ஏன் வராது அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி பார்த்திருப்போம். ஸோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. பிகாஸ் அந்த வீடியோல உங்களுக்கு டிரான்சிட்டிவ்னா என்னது, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்ற விஷயம் கூட நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஃபாலோட் பை தட் யூ ஹேவ் மோடல் வேர்ப்ஸ், வேற அதை வந்து பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதலாம் அப்படின்ற விஷயத்த பார்ட் 2 வீடியோல இருக்கு. அண்ட் தேர்ட் வீடியோல வந்து யூ ஹேவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் லைக் கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆர் WH கொஸ்டின் வருது அப்படின்னா எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் அங்க நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேயா? அண்ட் ஆஃப்டர் தட் இந்த ஃபோர்த் வீடியோ யூ ஹேவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் லைக் ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட், ஒரு ரிக்வெஸ்ட்னும் பொழுது எப்படி அதை வந்து ஆக்டிவ் டு பாசிவா மாத்தலாம் அப்படின்றத பார்த்திருப்பீங்க. அண்ட் ஃபிஃப்த் வீடியோல யூ ஹேவ் இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ் வச்சு எப்படி பண்றோம், அதாவது நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல இன்ஃபினிட்டிவ்ன்றது ஒரு கேஸ் இருக்குல்ல, வேற அந்த 2+V1 வருது அப்படின்னும் பொழுது அதை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், என்னென்ன ரூல்ஸ் அதுக்கு தேவை அப்படின்றத ஃபிஃப்த் வீடியோல உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ 6th வீடியோ இட் இஸ் அபவுட் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். ஓகேயா? ஸோ நார்மலாக நம்ம வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். வேர் இந்த வேர்ப் அப்படின்றத எந்த கேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன டென்ஸ் அதில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வேர்ப் பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, பட் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேயா? ஓகே. ஸோ நார்மலாக வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேர்ப் அப்படின்னு எடுக்கும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் ஒரு ஆக்ஷன் சொல்லலாமா, like when I say that I'll throw this pen அப்படின்னும் பொழுது I'm making an action. ஓகேயா? so when I'm throwing this pen, action is defined. where ஒரு ஆக்ஷனை பத்தி நம்ம பேசுறோம் ஒரு சென்டென்ஸ்ல நம்ம பொழுது அங்க யூஸ் பண்ற வேர்ப்ஸ் நம்ம டைனமிக் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? சோ இப்போ நார்மலா நான் வேர்ப்ஸை வந்து 3ஆ பிரிச்சிருக்கேன். சரியா? சோ ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆக்ஷன் பண்றீங்க, அந்த பென்னை த்ரோ பண்ற அந்த ஆக்ஷன் பண்ணும்பொழுது it defines a particular action. okay, so when I say that she is a teacher, so does any action is performed over there? Definitely not. Okay, so it talks about the state of the person. okay, so it tastes good. okay, so it tastes good அப்படின்னும் பொழுது பார்த்து verb யூஸ் பண்ணுங்க. ஸோ அங்க வந்துட்டு இட் டாக்ஸ் அபவுட் ஒரு சென்ஸ் பண்றதை பத்தி பேசுதா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்க சொல்லும் பொழுது she knows me. okay, she knows me பொழுது it doesn't define any action, it just talks about some sense பண்றதோ, இல்லாட்டி நீங்க திங்க் பண்ற விஷயம், இல்லாட்டி நீங்க எமோஷனலா ஒன்னு யோசிக்கிறீங்க, இல்லாட்டி வந்து உங்க மைண்ட் ரிலேட்டட் இல்ல உங்க ஃபீலிங் ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுது. ஸோ வேர்ப்னு எடுக்கும்பொழுது ஒரு ஆக்ஷனா இருக்கலாம், இல்ல ஆக்ஷன் இல்லாம ஒரு ஸ்டேட்டையும் ரிலேட் பண்ணி பேசலாம். அப்போ ஆக்ஷன் பண்ணா டைனமிக் வேர்ப் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஆக்ஷன் இல்லாம மைண்ட் ஆர் ஃபீலிங் ரிலேட் பண்ணி பேசும்பொழுது it is what, it is a stative verb அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்து verbs நான் என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா dynamic talks about action. ஓகேயா? அப்ப stative verbs talks about a mind or a feeling. ஓகேயா? சரி. சோ அப்போ வந்துட்டு இங்க நார்மலா நான் உங்களுக்கு என்னென்ன verbs வந்து டைனமிக்ல வரும், என்னென்னலாம் ஸ்டேட்டிவ்ல வரும் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். சோ இங்க வந்துட்டு போத்னு ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல, ஏன் அந்த போத் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் வந்து வேர்ப்ஸ்ல இது ரெண்டும் சேர்த்த மாதிரியே கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா continuous tense வந்து we cannot use it with stative verbs. இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும்போது அதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து சேர்த்த மாதிரி சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன வேர்ட்ஸ்னு நான் சொல்றேன். stative verbs cannot be used in continuous tense, but when you take dynamic verbs it can be used in simple, perfect and continuous. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா she eats mangoes அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஓகேயா? ஸோ she eats mangoes பொழுது it's action which is performed. சரியா? அப்போ eating நான் சொல்லலாம், she is eating mangoes கூட நான் சொல்ல முடியும். ஓகேயா? when it comes to this இங்க வந்து she is knowing me அப்படின்னு நம்ம சொன்னோம்னா knowing அப்படின்ற வேர்டே we cannot use know in the continuous tense. okay, because it is a stative verb. ஓகேயா? புரியுதா? சோ இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கு, எதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. சோ இங்க வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ டைனமிக் வேர்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I have gathered few words. ஓகே, இதுக்கும் மேல உங்களுக்கு இருக்கும். சோ நமக்கு இங்க டிஸ்கஸ் பண்றதுக்காக கொஞ்சம் வேர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். where it is run, work,
eat, drive, teach and play. Okay, so if you take this play, I'll give you an example where she plays guitar. நம்ம இது வந்து நிறைய முன்னாடி இருக்க sentences கூட பார்த்திருப்போம். Okay, so example கொடுத்திருப்பேன் where plays is a action. Okay, so அப்படி இருக்கும்பொழுது நம்ம dynamic கீழ கொடுக்க முடியும் where all these things creates a action, right? So அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ போத் ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது பி, ஹேவ், லுக் இல்ல சி, திங்க், டேஸ்ட் இதை வந்து நம்ம டைனமிக்காவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸாவும் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இது வேர்ப்ஸ்ல உங்களுக்கு நான் கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஜஸ்ட் டேக் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் வெதர் இதை வந்துட்டு போத் கேசஸ்லயும் யூஸ் பண்ணுவோன்றதை மட்டும் இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் இங்க வந்து ஆக்டிவ் பாசிவ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். வேர் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் பத்தி தான் இங்க நம்ம மெயினா பார்க்க போறோம். ஓகே, ஸோ கமிங் இன் டு த மெயின் பார்ட். ஓகே, ஸோ ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ அது என்ன சொல்லியிருந்தேன், மைண்ட் ஆர் ஃபீலிங்ஸ் ரிலேட் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் ரிலேட் பண்ணி வருது அப்படின்னும் பொழுது நம்ம எமோஷனலா ஒரு விஷயத்த when we are trying to convey, so இது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபீலிங் ரிலேட் ஆகுமா, ஸோ நம்ம வந்து ரொம்ப அந்த விஷயத்த திங்க் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் லைக், லவ், இதெல்லாம் வந்து ஃபீலிங் ரிலேட்டடா வரும். அப்போ ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை நான் வந்து நாலா பிரிச்சிருக்கேன். சரியா? ஸோ நாலா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் அபவுட் எமோஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒருத்தவங்களோட எமோஷனல் லெவல்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், வேர் லைக்கிங், லவ்விங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ப்ஸா கண்டினியூஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹாவ் டு நோட்டிஸ், ஆல் தீஸ் வேர்ட்ஸ், ஓகே, வேர்ட்ஸ் cannot be used in continuous tense. Okay, so first அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். Okay, so in case of some exemptions, okay, so exemptions in sense both caseல யூஸ் பண்ணலாம்னு சிலதை சொல்லியிருந்தால, like be and have நம்ம அங்கேயே பார்த்தோம். ஓகே, so she's having lunch அப்படின்னும் பொழுது it talks about something else. இங்க வந்துட்டு அது நமக்கு இந்த verb என்னவா யூஸ் ஆகுதுன்றது தான் பார்க்கணும். ஓகேயா? ஸோ நார்மலா ஐஎன்ஜி யூஸ் பண்றாங்கன்னா போத் கேசஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா அங்க ஒரு ரீசன் இருக்கு. ஓகேயா? ஸோ அது என்ன எக்ஸம்ஷன்றதை நம்ம வேர்போட சாப்டர்ல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நார்மலா ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை we don't use it in continuous tense. ஓகேயா? only simple and நம்ம பர்ஃபெக்ட்ல மட்டும் தான் போட முடியும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர், பிலீவ், நோ, சீம், அக்ரி, டிஸ்அக்ரி, ஆல் தீஸ் வேர்ட்ஸ் டாக் அபவுட் ஒரு மைண்ட் ஆர் ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் டாக் அபவுட், ஒரு ஸ்மெல், டேஸ்ட் இல்ல ஃபீல் பண்றோம், ஹியர், சவுண்ட் ஆர் சி, இது எல்லாமே நம்ம சிக்ஸ் சென்ஸ் பண்ற மாதிரியே இருக்குல்ல. ஸோ அது என்ன சிக்ஸ் சென்ஸ்ன்னு சொன்னா இட் டாக்ஸ் அபவுட் சென்சஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் எமோஷன்ஸ், இன்னொரு விஷயம் வந்து இட் டாக்ஸ் அபவுட் மைண்ட் ஆர் ஒப்பீனியன், இன்னொன்னு பார்ட் என்ன சொல்றாங்க, டாக்ஸ் அபவுட் சென்சஸ், அண்ட் பி அண்ட் ஹேவ் டாக்ஸ் அபவுட் த state of the person. ஓகே, ஸோ பி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம்ல, ஸோ ஹேவும் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுல இருக்கிற 4 கிரைட்டீரியாஸ் தான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்மளோட மெயின் ரோல் என்னதுன்னா, ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வருது அப்படின்னும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம நார்மலா கன்வெர்ட் பண்ணுவோம், அந்த விஷயங்களை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் கூட சில ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ டு கன்வே சம் மீனிங் வேர் இந்த இது வந்துச்சுன்னா நம்ம இந்த டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் தான் போடுவோன்ற சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதோட மீனிங்கை நம்ம தெரிஞ்சு கூட நம்ம இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ கோயிங் இன் டு இட், ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். So there are few verbs which instead of stating the action signifies the state of mind or feeling, and which also does not make use of by after them and rather takes a appropriate preposition. So பெருசா இருக்கு, பட் ஒன்னும் சொல்லலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில verbs. Okay, so few verbs நம்ம கிட்ட இருக்கு. அந்த few verbs instead of, okay, so instead of னா அதுக்கு பதிலா stating the action. Okay, அப்போ dynamic இல்லாம signifies what, the state of mind or feeling, and which also does not make use of by. அப்போ நம்ம நார்மலா பாசிவா கன்வெர்ட் பண்றோம்னா by யூஸ் பண்ணுவோம்ல. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, byன்ற preposition யூஸ் பண்ணாம rather takes an appropriate preposition அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சோ coming to the example part, இப்போ நம்ம இந்த question படிச்சிருக்கோம்ல, லைக் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இதை வச்சு we are going to solve this so that you'll be knowing things. Okay, சரி, சோ இங்க I
know her. ஓகேயா? சரி. So I know her ன்னு கொடுத்திருக்காங்கன்னா which is the subject. Okay. So I ன்றது subject. Know அப்படின்னு சொன்னா it is a verb which is used. Which is what type of verb? Stative verb ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Her ன்னு சொன்னா என்னது? Object. அப்ப என்ன type of object? Know whom ன்னு நம்ம question கேட்போம். Okay. Which is whom ன்ற question answer பண்ணா it is a indirect object. So இதெல்லாம் நமக்கு first தெரியணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம transitive verbsல objects வரும்னு சொல்லி பார்த்தோம். அதுல direct objectனா whatன்ற question answer பண்ணணும். indirect objectன்னு சொல்லும்போது whomன்ற question answer பண்ணணும்ன்றத நான் சொல்லியிருப்பேன். அப்ப இங்க நார்மலா pronounsல first வந்து அதை பார்த்துக்கலாம். pronoun ஹர்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹர்ன்றதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஷீன்னு கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஐன்னு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகும். மீன்னு கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா when you convert the verb into passive voice it becomes V3 form. ரைட்? அப்போ நமக்கு வந்து V1ல இங்க நமக்கு no அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ V2 ஃபார்ம்ல இது என்னன்னு சொல்லலாம். நியூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் V3 ஃபார்ம்ல how do you write it? known ன்னு சொல்ல முடியுமா? Okay. So what is the format to convert it into passive பாத்தீங்கன்னா first it will be the object. அப்போ object முன்னாடி வருதுன்னா herன்றது sheயா மாறிடுச்சா? she is because it is a present verb which is used. அப்போ present plural verb ன்னும் பொழுது is பக்கத்துல என்ன வரும்? V3 யூஸ் பண்ணுவோம். So she is known dash me. ஓகே. ஸோ இங்க வந்து பை வராது அப்படின்னு இங்க சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் known கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா it is always to has to be used. Okay. So this is the format. So she is known to me. ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட அப்படின்னும் பொழுது with யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயத்து அந்த விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா மீன் பண்றோம்னா ஆட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ போக போக நீங்க அந்த கொஸ்டின்ஸ்ல அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா கொஸ்டின் பார்க்கும்பொழுது ப்ரொனவுன்ஸ் எல்லாம் மாத்திக்கோங்க. வேர்ப் இருக்குன்னா அந்த வேர்பை வந்து V3 ஃபார்ம்ல கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணி நிறைய பார்த்திருப்போம். ஸோ அந்த விஷயத்துல என்ன வரும்ன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே பை வரும்ட்டு போட்டுக்க முடியாது. ஓகேயா? ஸோ ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்ல சிலதுல இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்ஷன்ஸும் இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ known கூட to வருது அப்படின்னு சொன்னல அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் அது கூட நம்ம ஆட் ஆன் பண்ணுவோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல நமக்கு V2ல கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது வாட் ஆர் த வேர்ட்ஸ் தட் கேன் பி யூஸ்ட்ன்றது தான் பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ வென் யூ ஹேவ் திஸ் வேர்ட் ஓகே. ஸோ சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் ஆகுறீங்க அப்படின்னும் போது ஒரு விஷயத்துக்கு மேல ஓகே யூ கெட் சர்ப்ரைஸ்ட். ஸோ த வேர்ப் ப்ரிப்போசிஷன் தட் ஹேஸ் டு பி யூஸ்ட் இஸ் at. Okay. So you are surprised at something. Okay. So next is amazed. எல்லாமே அதே மீனிங் தான் வரும். வேர் at தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்த knownக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இட் இஸ் to யூஸ் பண்ணோம். ஸோ to தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் startled talks about ஒரு ஷாக்னு தான் சொல்ல முடியும். அப்போ சர்ப்ரைஸ்டும் நமக்கு ஷாக் தான். அப்போ இங்க என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம்? at தான் யூஸ் பண்ண முடியும். vexed ஆயிட்டீங்க லைக் யூ kept trying certain things and you became vexed. Okay. So நீங்க அதுக்கு வெறுத்து போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? it is at. Okay. So you have the same word repeated but ஆனா இங்க பாருங்க somebody something. அப்போ ஒரு person relate பண்ணாலோ ஒரு thing relate பண்ணும்பொழுது the preposition changes. Okay. So அப்போ annoyed dash okay somebody annoyed dash something. Okay. So இது ரெண்டும் நீங்க என்னன்றதை நான் சொல்றேன் எழுதிக்கோங்க and you have an example on this. Okay. So that உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரியும். நார்மலா ஒரு person கூட அப்படின்னும் பொழுது it is with is used and something apart from person வேற எதையோ ரிலேட் பண்றீங்கன்னும் பொழுது at has to be used. Okay. So இது first நம்ம தெரிஞ்சுக்கலாம். So இந்த words எல்லாம் நார்மலா என்ன preposition கூட வரும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. Okay. Okay. So let's continue. So அதே மாதிரி சில words இன்னும் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா contained அப்படின்ற word பாத்தீங்கன்னா what is the preposition that has to be used? in யூஸ் பண்ணும். சரியா? included in. Okay. So embodied. Okay. So எது கூட வந்து அது சேர்ந்திருக்கு? It is embodied in. and crampedனா எல்லாரும் அந்த நெரிசல்ல மாட்டிக்கிறாங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிருக்கீங்கன்னும் பொழுது again it is inன்ற preposition. So filled ஏதோ ஒன்று நிரம்பி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கும் பொழுது the jar fills the juice fills the
ஜார் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் சரியா. ஸோ ஜூஸ் ஃபில்ஸ் த ஜார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துல அது நிரம்பி இருக்கு ஓகேயா. அப்போ ஜூஸ் ஃபில்ஸ் த ஜார்னா the jar is filled with juiceன்னு சொன்னோம். அப்போ இங்க என்ன ப்ரிப்போசிஷன் அப்ப ஆட் ஆகும்? ஃபில்டுன்னு சொன்னா இட் இஸ் வித் தான் நமக்கு ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தா என்னெல்லாம் நம்ம கூட யூஸ் பண்ண முடியும்ன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ டெக்கரேட்டட் வித். ஓகே ஸோ ஆர்னமெண்டட் இஸ் நீங்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறீங்க இல்லை ஆர்னமெண்ட்ஸ் போட்டு அலங்கரிச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம வித் தான் சொல்லுவோம். த்ராங்ட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஃபில்ட் வித் சம்திங் அப்படின்றது தான் சொல்லுவோம் ஓகேயா. ஸோ மூவ்டுன்ற வேர்டு வந்துச்சுன்னா the preposition that has to be used is moved by ஓகேயா. சரி ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் ப்ரிப்போசிஷன் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து at பார்த்தோம், அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ம வித் பார்த்தோம், அடுத்து இப்போ இன் பார்த்துருக்கோம், அகேன் இட் இஸ் வித் அண்ட் பை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கலாம். மைட் பி இது நமக்கு எக்ஸாம்ல வரலாம் ஓகே. ஸோ வரும்பொழுது அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியணும் ஓகே. சரி ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி we're going to solve example okay. so I told you right annoyed அப்படின்ற வேர்டு வரும்பொழுது with ஒரு இதுக்கும் at ஒரு இதுக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு somebody something ன்னு இருந்தது. ஸோ அதை வச்சு நீங்க பார்க்கும்பொழுது இதுல இங்க உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க சரியா. if you guys want you can take a screenshot of it and solve it. after that you can come and see the video also. ஸோ அது பண்ணா கூட உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்க வந்து V2 ஃபார்ம் இருக்கு. நார்மலா ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவா ஒரு V2 ஃபார்மை நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா வாட் இஸ் த ரூல்? V2 கன்வெர்ட் பண்ணும்போது was plus V3 மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூலை நம்ம நார்மலா ஆக்டிவ் டு பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாறும்ன்றத எழுதிக்கலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் annoyed அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே ஸோ ஷீன்றது ஆக்டிவ் டு பாசிவா மாறும்போது என்னவா மாறும்? ஹர் ஆயிருமா. அப்போ மீன்றது என்னவா மாறும்? ஐன்னு மாறிடும் ஓகே. ஸோ அப்போ பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து கோஸ் பிஹைண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கம்ஸ் இன் த ஃப்ரண்ட் ஓகே. அப்போ சப்ஜெக்ட் இஸ் த ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனா மாறிடும். இப்படிதான் நமக்கு தெரியும் ஓகே. ஸோ சேம் ஃபார்மேட் we are going to apply here but you have annoyed. ஸோ annoyedன்னு வந்தா என்ன வரணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல annoyed with இருந்தது ப்ரிப்போசிஷன், நெக்ஸ்ட் annoyed வந்துச்சுன்னா at வரும்னு இருந்தது. பட் இந்த கேஸ் நம்ம எதுக்கு சொன்னோம்? somebody if it denotes a person okay. so at ன்னு வரும்பொழுது something அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு previous slides நம்ம பார்த்தோம். அப்போ over here it talks about a person. she annoyed me, she irritated me. இதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா I so convert பண்ணும்பொழுது was annoyed with her. புரிஞ்சுதா? சோ இப்ப எழுதும் பொழுது இந்த இடத்துல என்ன எழுதுவோம் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி இருக்க வேர்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம். அப்போ இங்க மீ வந்தா ஐன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது வாஸ் பிளஸ் V3 இருக்கு. ஸோ அனாய்டு வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் இஸ் வித் அண்ட் இட் இஸ் த சப்ஜெக்ட் விச் இஸ் கிவன் ஓகே. ஸோ புரியுதா? ஸோ பை யூஸ் பண்ண மாட்டோம், பை யூஸ் பண்ணா இட் இஸ் ராங். ஸோ இந்த மாதிரி நீங்க வேர்ட்ஸ் பார்க்கும்பொழுது யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஓகேயா. சரி ஸோ லெட்ஸ் சால்வ் ஈவன் திஸ் திஸ் கொஸ்டின். Okay, your behavior annoyed me. So how do you convert this? அதே V2 ஃபார்ம் தான் கொடுத்திருக்காங்களா? அப்ப V2னா இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ இங்க வந்து your behavior ஒரு பர்சன் சொல்லல, அவங்களோட behavior பத்தி பேசியிருக்காங்க. இங்க me இருக்கு. சோ meன்றது நமக்கு pronoun I ன்ட்டு மாறிடும். இது தெரியும். Okay, so I was annoyed. ஓகே இப்போ வித் சொல்வீங்களா? யூ டோன்ட் ஹாவ் அ பர்சன் பட் அவங்களோட பிஹேவியர் இட் இஸ் சம்திங் ஓகேயா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்லலாம்? at your behavior. புரியுதா? so this is how you have to convert the sentences into passive voice. so இங்க அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. so நார்மலா நமக்கு எப்போ ஸ்டேட்டிவ் verbs வருது அப்படின்னும் பொழுது நமக்கு கூட இருக்க ப்ரிப்போசிஷன்ஸ் எந்த இடத்துல மாறும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. so இங்க நார்மலா நம்ம பையே யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல. so ஃபர்ஸ்ட் ரூல்ல பை இல்லாம அண்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ற மாதிரி நம்ம வேர்ட்ஸும் பார்த்தோம். அதை எப்படி எக்ஸாம்பிள்ல சால்வ் பண்ணலான்ற ஐடியாஸும் நம்ம கிளாரிட்டியா பார்த்துட்டோம். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லயே நமக்கு ப்ரிப்போசிஷன் ஆட் ஆன் ஆகி ஒரு சென்டென்ஸ் வருது ஓகேயா. இப்போ நம்ம முன்னாடி பார்க்கும் பொழுது இட் வாஸ் ஜஸ்ட் annoyed, it was the only verb which was given where while converting it to passive voice நம்ம என்ன பண்ணோம்? annoyed with இல்லாட்டி
at யூஸ் பண்ணோம் கரெக்டா சோ இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருந்தோம் பட் ஓவர் ஹியர் when you see active voiceலயே enquired into ன்னு கொடுத்திருக்கான் அப்போ இங்க வந்து preposition is also added with that particular word okay so how do you change that அப்படின்னு பாத்தீங்கன்னா format is given here okay so passive verb plus preposition plus object அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் so when you convert this so இதை எழுதும் பொழுது this is the object and this is the subject which is given and this is the verb which is there so same format தான் எப்படி convert பண்ணலாம்னு பார்க்கலாம் the case when it is v2 எப்படி convert பண்ணுவீங்க v2 ஆ இருந்ததை நான் எப்படி மாத்தணும்னு சொல்லியிருக்கேன் was plus v3 ஆ convert பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் enquiredன்றது v3 ல சொன்னாலும் enquired தான் வரப்போகுது அப்போ the case was enquired okay so same into will not change so enquired into after that it is by in preposition plus you have the subject which is the cbi okay so this is how you have to change a sentence so active voice la உங்களுக்கு வெறும் verb கொடுத்திருக்காங்க and it is a stative verb னும் பொழுது அந்த verb க்கு ஏத்த மாதிரி தான் நீங்க prepositions யூஸ் பண்ணுவீங்க first rule second rule is what பாத்தீங்கன்னா நார்மலா சப்ஜெக்ட் இருக்கு verb இருக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு இந்த verbலயே நமக்கு preposition ஆட் ஆன் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது we can use by but by எப்போ யூஸ் பண்ணுவீங்க ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் preposition நம்ம யூஸ் பண்ணுவோம் so this is a phrase okay so this phrase will not be changed so அப்படியே தான் நம்ம passivல யூஸ் பண்ணுவோம்ன்றது தான் சொல்லியிருக்காங்க okay let's look at another example where இதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் so இங்க இன்னும் டிஃபைன்டா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் okay so same thing a few verbs take prepositions after the verb in active voice do not remove those verbs while converting to passive form okay so அந்த particular phrase ல இருக்கிறத we don't need to remove it அப்படியே நம்ம apply பண்ணோம் இங்க வந்து என்ன இருக்கு laughed at ன்னு இருக்கா so this is a phrase okay சரி so he laughed at the beggar okay அப்ப இது வந்து subject ன்னு சொல்லலாம் இது verb ன்னு சொல்லலாம் okay so after that formatல சப்ஜெக்ட் இருக்கு verb இருக்கு இந்த at தான் preposition சொல்லியிருக்காங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டும் கொடுத்திருக்காங்க the beggar ன்னு சொல்லிட்டு when you convert பண்ணும்போது the beggar okay so to be form யூஸ் பண்ணோம்னா இங்க laughed in v2 form இருக்கா so அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம் was laughed at by him அப்ப ஹீன்றது எப்படி கன்வெர்ட் ஆகும் நமக்கு ஹீன்றது வந்து ப்ரொனவுனா கன்வெர்ட் ஆகும் பொழுது ப்ரொனவுனா இருக்கிறது பாசிவா கன்வெர்ட் ஆகும் பொழுது ஹிம்னு சொல்லிட்டு மாறும் அதான் அங்க எழுதியிருக்கேன் the beggar is the object okay was இங்க laughed இருக்கிறதுனால இங்க was வந்திருக்கு was v3 யூஸ் பண்ணோம் laughed தானே சொல்லுவோம் v1 and v2 v3 நம்ம பொழுது atன்றது we didn't change by him so இதுக்கு previous exampleம் இதே கேஸ் தான் பார்த்தோம் which was enquired into where we didn't change the particular phrase but we added by which is a preposition over here also if you're not going to remove the particular phrase and we are adding on by with that okay so இதே procedure தான் யூஸ் பண்ணணும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு word எடுத்துக்கோங்க so ஒரு word first வந்து வெறும் verb மட்டும் வச்சு stative verb வச்சு try to frame a sentence okay so நீங்க அதை பண்ணிட்டு you just try to put it in the comment okay so அதை வந்து நார்மலா எப்படி பாசிவா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்கன்னு போடுங்க அடுத்தது ஒரு verb கூட ஒரு preposition add on ஆன மாதிரி அந்த சென்டென்ஸை எப்படி வந்து you're converting into passive ன்னு சொல்லிட்டு you try to frame it and put it in the comment so that we can have interaction if you guys have a doubt உங்களுக்கு next sessionல வந்து இன்னும் கிளாரிட்டியா போடலாம் நீங்க எல்லாத்தையும் ஆனா கண்டிப்பா பார்த்துட்டே போயிட்டு இருங்க சோ ஒரு செஷன்ல உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இருக்கும் ஓகேயா ஓகே சோ இப்போ வந்து நமக்கு ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ்ல ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கும் ஓகே ஸோ இங்க அந்த மாதிரி என்ன ஃப்ரேசஸ்லாம் வந்து சேர்ந்தே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபியூ வேர்ட்ஸ் ஐவ் ஜஸ்ட் நோட்டட் ஓகேயா ஸோ இது வந்து இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் வேர் இங்க வந்து லுக் வந்துச்சுன்னா ஆட் வரும் ஓகே ஸோ லுக் ஆட் இஸ் வென் யூ சி சம்திங் லுக் ஆஃப்டர் இஸ் யூ டேக் கேர் ஆஃப் சம்திங் ஓகே ஸோ நம்ம நார்மலா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல லுக் ஆஃப்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இது மாற போறது கிடையாது அப்படியே வரும் கூட வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் ஆட் ஆன் பண்ணி நம்ம கொடுக்க போறோம் ஸோ லுக் டவுன் அப்பான் ஆர் லாஃப் அட் இப்போ நம்ம பார்த்தோம்ல லாஃப் அட்ன்னு பார்க்கும்பொழுது பாஸ்ட்ல சொன்னோம் laugh at ன்னு சொன்னா presentல நம்ம சொல்லுவோம் which is the subject வந்து நமக்கு எப்படி இருக்கும் pluralல இருக்கும் ஓகேயா so smile at ride at mock at fire at and travel by or driven by
okay, came on, sing to, take for, an, ignorant of, or return. So these are the verbs where உங்களுக்கு வந்து கூட வந்து preposition-ஓட இருக்கு. when you convert it into passive voice you add on by with that. okay, so இதை வச்சு தான் நம்ம அங்க வந்து பார்த்திருந்தோம். okay, so இந்த மாதிரி தான் நம்ம போடவும் செய்வோம். so இதை வச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு sentence frame பண்ணி you just try to put it in the comment. okay, சரி, so இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் செஷன்ல இருந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். மைட் பி 1 or 2 கொஸ்டின்ஸ். இஃப் நாட் லைக் ஐ வில் பி ஃப்ரேமிங் அ கொஸ்டின் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கூட கொண்டு வந்திருக்கேன். ஸோ தட் யூ ஹேவ் டு சால்வ் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டேரக்டா நான் போடும்பொழுது அப்படியே பண்ணாதீங்க. நீங்க வந்து முடிஞ்சா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா, சரி. ஸோ இங்க வந்து பார்க்கும்பொழுது தே இருக்கு, have known இருக்கு, the news இருக்கு. so first இந்த மாதிரி active passive voice பாக்குறீங்க அப்படின்னா, first thing you have to take the subject. okay, so subject எங்க இருக்கு? they. அப்போ இவங்க தான் doer of the action. doer of the action of what அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த verb தான் அதை define பண்ணும். அப்போ they have known the particular news. okay, so ஏதோ ஒரு நியூஸ் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. known what என்ற question கேட்கும் பொழுது it defines a answer where it is a object which is a direct object. அப்போ what என்ற question define பண்ணா direct object ன்னு கொடுத்தாச்சு. இப்போ have known நார்மலா present perfect or past perfect இந்த மாதிரி வருது அப்படின்னும் பொழுது we convert it into நம்ம passive voice ன்னு வரும்போது beenன்றதை ஆட் பண்ணுவோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? first it is object, the news. okay, so news has been known by theyன்றது எப்படி மாறும்? them ன்னு மாறும். புரியுதா? so எப்படி மாறி இருக்கு? the news has been known by them தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். okay, so actually you have a error here. so அது வந்து நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ ரீட் பண்ணும்பொழுது தெரிஞ்சிருக்கும். இப்போதான் நம்ம சால்வ் பண்ணோம். known நமக்கு வந்துச்சுன்னா what is the preposition that has to be used? it is not by, it is actually to. ஓகேயா, சோ இந்த மாதிரி நீங்க கேர்ஃபுல்லா போட்டீங்க அப்படின்னும் பொழுது அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அது கூட வரதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த எரர்ஸ் நமக்கு கண்டிப்பா வராது. ஓகேயா, சோ என்ன பண்ணலாம்? the news has been knownன்றது இட்ஸ் a stative verb, வேற அது கூட நம்ம to என்ற preposition யூஸ் பண்ணுவோம். சரியா? okay, so next one. so I shall or will punish them. okay, so them ன்னு பார்த்தோன்னே அது நமக்கு ஆப்ஜெக்ட்னு பார்த்தோன்னே அது தேன்னு கன்வெர்ட் ஆகணும்னு தெரியணும். ஐன்னு பார்க்கும் பொழுது it will convert into meன்றது நமக்கு தெரியணும், which is a subject which is given. அப்போ how do you change it? they, okay, will or shall be, modal verbல shall be punished, ed form வரும்ல, punished by me. okay, so read பண்ணி பார்க்கலாம். they will or shall, இங்க will or shall கொடுத்திருக்காங்கல, so எது வேணாலும் கேட்டிருக்கலாம். will or shall be punished by them. ஓகேயா, so நம்ம செகண்ட் டாபிக்ல பார்த்த ஒரு கொஸ்டின். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல டென்சஸ் பத்தி பார்த்தோம்ல, so அதுல வந்து பார்த்த ஒரு கொஸ்டின். so இது என்ன கொடுத்திருக்காங்க? fill up the blanks. so இப்போ உங்ககிட்ட வந்து பேசும்பொழுது fill up the blanks அப்படின்னு நான் சொன்னேன்னா I'm commanding you அப்படின்னு நான் சொல்லலாமா? so I'm asking you to do something. if I say please fill the blanks அப்படின்னு நான் கேட்கும்பொழுது I'm requesting you to do it. okay, so அப்ப fill up the blanks அப்படின்னா it is a command. okay, so first நம்ம imperative sentenceல command ன்னு பார்க்கும்பொழுது when you convert it what has to be the rule? let ன்ற word நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப let யூஸ் பண்றோம் அப்படின்னா let the blanks be filled. புரியுதா? so this is how we convert. okay, so fill up the blanks ன்னும் பொழுது let the blanks be filled up phrase விட்டுற கூடாது. so அப்படியே நம்ம எழுதணும். okay, so you shouldn't leave any word. okay, so அப்படியே என்ன இருக்கோ அந்த விஷயத்தை கன்வே பண்ணி மாத்தி நம்ம பாசிவ்ல எழுதணும். okay, so next one. so where இருக்கு, did இருக்கு, you buy this pen. அப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட்? first it is a interrogative statement. first ஏன்னா வந்து where நமக்கு கொடுத்துட்டாங்க. okay, so பக்கத்துல வந்து did இருக்கு. அப்போ do formsல didன்றது pastல நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த V2 form எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? was அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணலாம். and you have by here. so நார்மலா நமக்கு do forms இருக்கு அப்படின்னா verb எப்படி இருக்கும்? V1 formல தான் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சரியா? so when you convert this எப்படி எழுத முடியும்? which is the subject?
you is the subject, this pen is the object. So அப்ப convert பண்ணும்பொழுது நமக்கு pen தான் முன்னாடி வந்துரும், which is the object. So where was this pen buy ன்றது எப்படி மாத்துவோம், bought. Okay, so BOUGHT, bought, and after that by you. ஓகே, அதே மாதிரி கொஸ்டினாவே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம வேர் வச்சு பார்த்தோம், வென் வச்சு பார்த்தோம், ஹவு வச்சு பார்த்தோம், இது எல்லாமே இன்ட்ரோகேட்டிவ்ல பார்த்தோம். ஸோ யூ ஹாவ் அ சென்டென்ஸ் இன் டென்சஸ், யூ ஹாவ் அ சென்டென்ஸ் இயர் இன் மோடல் verbs, and after that you have a sentence in imperative sentence, then interrogative sentence also. Okay, so எல்லாமே ஒரு ஐடியா நமக்கு ரீகால் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருந்தேன். ஓகேயா? ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா அந்த செஷனை ஒரு வாட்டி பாருங்க, பார்த்துட்டு அதோட ஃபார்மேட்டை மேலே எழுதிட்டு அப்புறம் ட்ரை டு சால்வ் த பர்டிகுலர் question. Okay, so next one is I can cut the tree. Okay, so I can cut the tree na can வந்திருக்கு. அப்ப can என்னது, modal verb தானே. அப்ப cutன்ற word V1 ல நான் சொல்றேன் அப்படின்னும் பொழுது V2 ல என்னன்னு சொல்லுவேன், cutedன்னு சொல்லுவோமா? cutedன்னு ஒரு word இருக்கா? there is no word in the past like that. cutன்றது தான் கரெக்டான word. where put, கட் இது எதுவுமே வந்து நமக்கு V1 V2 V3ல மாறாது, அப்படியே தான் இருக்கும். புட்டட் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம், சரியா? ஸோ அப்படியே தான் இருக்க பொழுது அப்போ ஹவு டு யூ சேஞ்ச் இட்? ஸோ ட்ரீன்றது ஆப்ஜெக்ட், ஐன்றது இட்ஸ் அ சப்ஜெக்ட். ஓகேயா? த ட்ரீ கேன் பி கட் பை மீ. அப்ப ஐன்றது எப்படி மாறி இருக்கு, மீன் மாறி இருக்கு. புரியுதா? so this is how you have to change. so will shall வச்சு ஒரு modal verb பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்திருக்கோம், the tree. இப்போ அந்த will shall நீங்க வந்து modal verb-ஆவும் பார்க்கலாம். இன்னொன்னு future tense-ல நம்ம simple future-ல கூட அந்த sentence நம்ம யூஸ் பண்ணிருப்போம். so அந்த tenses-லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, modal verbs-லயும் பார்த்திருப்பீங்க, சரியா? so அதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே ரூல் தான் இருக்கு. வேற அந்த ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணோம். so இங்கேயும் வந்து அந்த modal verbs-ன்னு பார்க்கும்பொழுது same thing was applied. so next question is whatever we have discussed today. okay, so stative verbs பார்த்தோம்ல, laugh at வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க laughed at ன்னு கொடுத்திருக்காங்க. புரியுதா? அப்ப நார்மலா laughed at ன்னு வந்திருக்கு, preposition கூடவே நமக்கு இருக்கு. okay, so laughed ன்னு வந்துச்சுன்னா at வரும்ன்றத சொல்லியிருந்தோம். okay, so அப்ப all the boys. okay, so all the boys is the subject and him ன்றது it is a object which is given. so how do you change it அப்படின்னு பாத்தீங்கன்னா, he laughed at by all the, sorry, he was. so V2 form அப்படின்னும் பொழுது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, was plus V3. so he was laughed at by all the boys. so இத வந்து நம்ம செகண்ட் ரூலா பார்த்தோம், அதாவது enquired into அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு laughed at ன்னு வச்சு தான் பார்த்தோம். he laughed at him அப்படின்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ அதே மாதிரிங்க all the boys laughed at him ன்னு வரும்பொழுது this is a subject, this is the object. ஸோ V2ல இருக்குன்னும் பொழுது was plus V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சு heன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து was plus V3ன்னும் பொழுது was laughed. இந்த at நம்ம பிரிக்க மாட்டோம். ஓகே, நார்மலா நமக்கு அது ஒரே ஃப்ரேஸா வரும். by ன்ற preposition and subject is given. so this is how we have to change it. okay, so next one பாத்தீங்கன்னா it is a please ன்னு கேட்டா advise-ஆ? no, right? it is a request. அப்ப request ன்னு சொல்லும் பொழுது it is a imperative sentence which is given. அப்ப imperative sentence ன்னு மாத்தும் பொழுது please ன்னு வரும்போது என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, you are requested. okay, so இங்க வந்து keep ன்னு கொடுத்திருக்காங்க, you are requested to keep quiet in the classroom. okay, so this is how you have to change your sentence. okay, so please இல்ல kindly அப்படின்னு ஒன்னு கேட்டா please do it or kindly do it நம்ம கேட்போம்ல, which talks about request. ஓகேயா? so requestோ கமாண்டோ எப்படி இருக்கும்ன்றது சென்டென்ஸை நீங்க படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு புரியும். ஓகேயா? so இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், stative verbsனா என்னன்றது கிளாரிட்டியா தெரிஞ்சிருப்பீங்க. எமோஷன் பேஸ்டா இருக்கும், ஃபீலிங்ஸ் பேஸ்டு, ஒப்பீனியன் பேஸ்ட், சென்சஸ் ஆர் ஸ்டேட்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி stative verbs இருக்கும். so ரெண்டு ரூல் சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து வெறும்னே verb இருந்தா அது எப்படி வந்து எந்த ப்ரிப்போசிஷனோட போடணும்னு ஒன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், ப்ரிப்போசிஷனோடயே இருக்கும் பொழுது இன்னொரு by என்ற ப்ரிப்போசிஷனை எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸுமே முக்கால்வாசி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எது வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் we can answer this particular active to passive voice question. ஓகேயா? சரி,
ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஓகேயா. ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6 செஷன்ஸையுமே கம்ப்ளீட்டா பாருங்க. அப்பதான் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ வாய்ஸஸ்னா என்னன்ற டெஃபினிஷனோட எல்லாமே குடுத்திருக்கேன். ஸோ மீட் யூ கைஸ் வித் another topic. Have a very great day. Thank you.